கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் உங்க லட்சணா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுட சுட வெண்பொங்கல். தக்ஷிகா காய்ச்சல் அடிக்குது, அதால படுத்திருக்கா. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போல. அவளுக்கு தானே காய்ச்சல், உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு கேட்டேன். பஸ் அந்த மெயின் ரோட்லயே இறக்கி விட்டுருவேன். நான் தான் கூட்டு போறேன்னு சொன்னேன்ல. சரி வா, வாங்க வாங்க. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இப்போ பொங்கலுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா இது கடுகு. வாங்க. இது பாசிப்பருப்பு. இது பொங்கலுக்கு அரிசி ஊறிட்டு இருக்கு. இது என்ன பண்ணோம், இதுல 2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப சாம்பார் செஞ்சுட்டு அடுத்து பொங்கல் செய்யலாம். ஓகே வாங்க, அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆயில் கொஞ்சமா சேர்த்துக்கணும். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சின்ன கடுகு போடணும். என்னமோ ஆயில்ல கடுகு எறும்பு பாட்டு செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆயில் சூடாகணும். சரி சொல்லு. ஆயில் நல்லா சூடாயின்னு கடுகு போடணும். கடுகு பொடி வெடிக்குதா? ஆமா, வெடிக்கும் போது பச்சை மிளகாய் போடணும். அது ரொம்ப வெடிக்கும். ஆமா, நான் நின்னுக்கோ. ரொம்ப வெடிக்குது பாருங்க பாய்ஸ். வா வா, அது ஒண்ணும் செய்யாது. வா, வெங்காயம் போட்டாச்சா? உனக்கு எட்டாதுடி அடுப்பு. சரிடா, சரி. வதக்கு. கையில சுட்டுக்காத. நம்ம நல்லா ஃப்ரை ஆகணும். கிண்டணும். வெங்காயத்தை கிண்டணும். கூட அம்மா கிண்டுற கூட. கையில சுட்டுக்காத அந்த இடத்துல, குக்கர்ல கூட. எட்டுதா உனக்கு? குட்டக்காரி உனக்கு எட்டாதுடி. இல்லம்மா, எப்படி கூட அம்மாட்ட கூட ஒரு நிமிஷம். ஸ்டூல் அந்த சின்ன சேர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. வெங்காயம் வதங்கட்டும். அடுப்பெல்லாம் சிந்திருச்சு வெங்காயம். எண்ணெய். தக்ஷி ஏஞ்சிட்டாளா? தக்ஷிக்கு காய்ச்சல். நேற்றே டாக்டர்கிட்ட போயாச்சு. மாத்திரை சாப்பிட்டா இன்னும் காய்ச்சல் விட மாட்டேங்குது. இன்னைக்கு மத்தியானம் தக்ஷிக்கு நல்ல சூடா ரசம் வச்சு கொடுக்கணும். இங்க கிட்டக்க வா. சுட்டுப்பா, கை சுட்டுப்பா. இப்ப வதக்கு. பார்த்து, கை சுட்டுக்க. இப்ப எட்டுதா? வெங்காயம் வதங்கிடுச்சா? ஆமா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இதையும் தக்காளியும் வதக்கலாம். உப்பு போட்டுடலாம். கூட அம்மாட்ட ஒரு நிமிஷம் கிண்டி தர. அம்மா கிண்டி தர. வதங்கிட்டு இருக்கா? வதங்கையில என்ன போடணும்? மஞ்சத்தூள். சொல்லுடி. மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டு பாசிப்பருப்பு போட்டு குக்கர்ல மூடி 3 விசில் விட்டுட்டா சாம்பார் ரெடி. அடுத்து பொங்கல் வைக்கலாம்.
இவ்வளோ ஈஸியா? ஆமா. இப்போ நீ செய்ய மேல இவ்வளோ ஈஸி தானே? ஏன்னா காய்கறி மட்டும் வெட்டிட்டாங்க. இப்போ என்ன சேர்க்க போறோம்? மஞ்சத்தூள். போடு. கீழே சிந்தாம போடணும். போடு. இது வந்து மஞ்சத்தூள். இதையும் நம்ம லேசா கிண்டலாம் வேணாம். மஞ்சத்தூள்ல போட்டுட்டு இரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கையில பாரு மஞ்சத்தூள் ஒட்டிக்கிச்சு, போய் கழுவிட்டு வா. மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன்லாம் போடக்கூடாது. அப்ப நீ மட்டும் 2 ஸ்பூன் போடு. சும்மா அம்மா 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். 2 ஸ்பூன்லாம் மஞ்சத்தூள்ல போடக்கூடாது. போடக்கூடாதுடி, அப்புறம் அது மஞ்சளாயிடும். அப்புறம் இந்த கரண்டியை கழுவுங்க. பாரு மஞ்சள் ஒட்டிக்கிச்சு. இரு வர, அம்மா கழுவிட்டு வர. இப்போ வந்து சூடா எல்லாத்தையும் போட்டு கிள்ளி கிள்ளி கிண்டு கிண்டி ஒரு வழியா கிண்டி இருக்கோம். இப்போ என்ன சேர்க்க போறோம்? சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். சரியா? இது காரம் சாம்பாருக்கு சேர்க்குற மாதிரி சேர்க்கக்கூடாது. டிஃபன் சாம்பார் தானே, அதனால கொஞ்சமா சேர்த்தா போதும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். காய்ஸ், சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெந்துடனே நம்ம வந்து மூடி வச்சு வந்து பாசிப்பருப்பு யார் போடுவா? ஆயா போடுவாங்களா? எந்த ஆயா வராங்க உங்க பாசிப்பருப்பு போடுறதுக்கு? இதை நல்லா வதக்கணுன்னே பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது ஊற வச்சிருக்கோம்ல, அதை இதோட போட்டணும். போட்டாச்சா? போட்டுட்டு விசில் வந்துனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. வந்து இப்போ பொங்கலுக்கு தாளிச்சு வச்சுக்கலாம். இது வந்து இதெல்லாம் அரைச்சி கருவேப்பிலை கொஞ்சமா போட்டிருக்கணும். கருவேப்பிலை கழுவி போட்டுக்கணும். கொஞ்சமா போதும், நான் அதிகமா பிச்சிட்டேன். கொஞ்சமா போகணும் காய்ஸ். நம்ம வந்து அப்புறம் வந்து பொங்கல் ரெடி பண்ணிடலாம். காய்ஸ், இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. ஆட்டாத செல்ல. பாருங்க எப்படி சாம்பார்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுமா? அடுப்பு வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிருக்கு. ஃப்ளாஷ் ஆஃப் ஆனா நம்மளுக்கு என்ன வந்து நம்ம வந்து கொஞ்சமா அரிசி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்படி போடு. இப்படி போடணும். போடு. கொஞ்சமா போடு, நல்லா போடு, அப்பதான் வரும். அது பேர் என்ன? பெருங்காயம். பெருங்காயம்ல பெருங்காயம். பெருங்காயம். போதும் போதும்டி. ஏமா கொடுக்கல? அப்படியே சாம்பார் போட்டு விட்டீங்கன்னா பெருங்காயத்தை அவ்வளோதான். இப்போ சாம்பார் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பொங்கல் பண்ணலாம். பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து முந்திரி அது இப்ப இல்ல, இரு ஒரு நிமிஷம் இரு. பொங்கல் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க காய்ஸ். கொதிக்குது லேசா. கை சுட்டுக்காத குக்கர்ல. சுட்டுக்க மாட்டேன். பாருங்க சாம்பார் சூப்பரா இருக்கு. கொதிக்கட்டும். இங்க பாருங்க பொங்கல் தண்ணி ஊத்திக்கலாம். இங்க பாருங்க பொங்கல். இது வந்து பொங்கலுக்கு தண்ணியும். இப்போ எந்த டம்ளர்ல அரிசி வச்சோமோ 2 டம்ளர் அரிசி வச்சோமா, அதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர். ஏன் செல்லு போட்டு ஆட்டுற? 1 2 2 3 4 4 5 இன்னும் 5 ஆகல. சாம்பார் கொஞ்சி வை. இப்படி திருப்பி வை, இப்படி திருப்பி வை. லேசா கொதிச்சிருக்கு. நான் இத காமிச்சேன். 6 பருப்புக்கு ஒரு டம்ளர் 7 டம்ளர் தண்ணி. இப்போ இதில் என்ன பண்ணணும் தெரியுமா? சாம்பார் கொதிச்சிருச்சா? இது பாருங்க சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். சாம்பார் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம்.
இப்போ வந்து அம்மா தான் அரைக்கிறாங்க. இந்த பாருங்க அரிசி வை. எங்க வைக்கணும்? அங்க வை. அடுப்பு பத்த வை. அடிச்சு நான் பத்த வைக்கிறேன், நீ வெயிட் பண்ணு. இருடி, எனக்கு பத்த வைக்க தெரியும் கோய். நம்ம பாரு என்னை விட மாட்டேங்கிறாங்க. நெருப்பு அவசியம். இப்போ பொங்கலுக்கு என்ன பண்ணோம்? உப்பு போடணும். இது 8 to 10 ஆகுறா. யாருமே அடுப்பு பற்ற வைக்க கூடாது அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்க அக்கா மட்டும் பற்ற வைக்கிறாங்க. 10 வயசு தான் ஆகுது. உப்பு போட்டுட்டு இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கணும். இப்பயே நெய் சேர்த்தோம்னா இப்பயே பொங்கல் வாசமா இருக்கும். சரியா? தாளிக்கும் போதும் சேர்க்கணும், இப்பயும் சேர்க்கணும். எனக்கு வந்து சாம்பார்ல நெய் போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். சாதத்துல என் ஃபேவரட் நெய். இந்த முருகை சாம்பார்ல சாப்பிடுவோனே ருசி அல்ல எனக்குலாம். நம்ம வந்து மூடிட்டாங்க. மூடிட்டு ஒரு 5-6 விசில் விடணும் பொங்கல். சரியா? எங்க போற? இங்க வா. இப்போ குக்கர்ல வேகிறதுக்குள்ளார நம்ம பொங்கலுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே தாளிச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து இதெல்லாம் போட்டுக்கணும். இது என்ன சொல்லு? இஞ்சி பச்சை மிளகாய். இஞ்சி பச்சை மிளகாய். பொங்கல் செஞ்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ். இது வந்து கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கணும், அப்புறம் நெய் ஊத்திக்கணும். ஊத்து. சரி ஊத்து. சட்டியில படாம ஊத்து. ஃபுல்லா ஊத்திடு. அது ஃபுல்லா ஊத்திட்டியா? இல்ல இன்னும் காலி ஆகல. ஊத்திட்டு நிறைய எண்ணெய் ஊத்தணுமா? நெய். ஆமா, அப்பதான் பொங்கல் டேஸ்டா இருக்கும். இல்லாட்டி பொங்கல் நல்லா இருக்கும். எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் நெய் போட்டுருக்கேன். இப்படி ஒதுக்கி பாருங்க. எனக்கு இந்த நெய் தான் ரொம்ப ஃபேவரட். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு கலக்கி விட்டுக்கணும் ஸ்கூல்லையே. நான் கொடுங்க, நான் கலக்கி இது வர கையில சுட்டு பண்ணினே. நெய் காஞ்சிச்சா? என்ன போடணும்? கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம். சுத்தமா வதக்கல. பாருங்க பாய்ஸ் எப்படி பபிள்ஸ் ஆகுது. அதுல இஞ்சி பச்சை மிளகாய். இஞ்சி எதுக்கு போடணும்னா அப்பதான் பொங்கல் டைஜஸ்ட் ஆகும். இல்லாட்டி பொங்கல் சாப்பிட்டோட ஒரு மாதிரி இருக்கும்ல. இஞ்சி போட்டா அது பொங்கல் வந்து டைஜஸ்ட் ஆயிடும். இப்போ நீ ஃப்ரிட்ஜில் இருந்து தேங்காய் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா பொங்கலுக்கு அழகா சட்னி அரைச்சிடலாம். நீங்க வந்து காலையில மட்டும் பொங்கல் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க காய்ஸ். ஆமா காய்ஸ், நல்லா பொங்கல் சாப்பிட்டுட்டு தூங்குங்க காய்ஸ். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். நீ போய் தேங்காய் எடுத்துட்டு வா, சட்னி அரைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து. கருவேப்பிலை எல்லாம் ஏன் இப்படி கீழே சிந்தி வச்சிருக்க? நீ தானே எடுத்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து ரெடி. இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். தட்சிதா கிட்ட தான் உட்காந்துருக்கா, பல்லெல்லாம் வலிக்கிட்டு. இப்போ இதில் வந்து இந்த நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் போட்டுக்கணும். வலிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கிண்டிக்கலாம். தட்சிதா வந்து கிட்டதான் உட்காந்துட்டு இருக்கா பொங்கல் சாப்பிட. இப்போ எப்படி இருக்கு பத்தியா பொங்கலை? அந்த கிண்ணத்தில் போட்டு அப்படி போட்டால் அப்படியே உள்ளணும். எடு, அம்மா போட்டு தரேன் உனக்கு. சூடும் அப்போ டேஸ்ட் பண்ண முடியாது. அதை எடுடி, தட்டு எடு, அம்மா உனக்கு வைக்கிறேன். கேக் மாதிரி வச்சுட்டேன். அதான் அது மாதிரி தான். இங்கே ஃபுல்லாக கேக்ஸ் மாதிரி நிறைய வச்சுட்டேன்.
போட்டு போட்டு பவுல் தட்டு கொடு, பெரிய தட்டு எடு, அந்த தட்டு. நம்ம நிறைய வச்சா கண்ணு காவுட்டு. பொங்கல் ரெடி. எங்க அம்மா சூப்பர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சட்னி சாம்பார் நான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணுறேன். ரெடி. சாப்பிட்டு பாரு, சும்மா லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பாரு, சூடாக லைட்டாக. நான் வெறும் பொங்கல் தான் போய் சாப்பிடுவேன். லக்ஷனாக்கு சட்னி சாம்பார் பிடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் गाइस. ரக்ஷிக்கு ஃபீவர், மாத்திரை போட்டா இப்போ ஃபீவர் விட்டுருச்சு இல்லை, செல்லு பேந்துருச்சு தனியாக. நீ செல்லு தான் வாங்கணும் போ. ஃபீவர் இப்போ விட்டுருச்சு இல்லை, விட்டுருச்சு இப்போ ஃபீவர் இல்லை. மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்குனீங்கன்னா சரியாக போயிடும். ஆ ஒரு பவுல் கூட சாதம் போட்டேன், அதனால கட் பண்ணிட்டேன். நீ பை சொல்லையா? பாய் गाइस. நான் இதே மாதிரி எல்லாத்துக்கும் கேக் எல்லாரும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி பொங்கல் எடுத்தால் இப்படி லாக்குன்னு வரணும், அப்போ தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த பவுலுக்கு போட்டு திரும்பி என்னாச்சு? இதே மாதிரி பண்ணிக்கிறேன்.